நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக கும்பராசி சனிப்பெயர்ச்சி 2025 இந்த மார்ச் 29 நடக்கிற சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக சனினாவே சனியை கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏற்கனவே முதல்ல இருந்த மகர ராசிக்காரனும் திருவாதிரை மிதனமும் பட்ட அவஸ்தை அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் பாதிக்கப்பட்டீங்கிறது தான் உண்மை. இப்போ கும்பராசியிலேருந்து சனி விலகி ராசியிலேருந்து சனி விலகி போனால் ராசிநாதனாக இருந்தால் கூட அவர் ராசியிலேயே இருக்கிறது மிகப்பெரிய பாவத்துவம் அப்படிங்கிறது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவேளை ராசிநாதன் பிறந்த ஜாதகத்தில் ராசிநாதன் ஒரு சுப தொடர்பில் இருந்தாரே ஆனால் பாதிப்புகள் உண்டு, குறைவாக உண்டு. எந்த சுப தொடர்பும் இல்லாமல் பாவ தொடர்பு இருக்கும்போது மட்டும்தான் கும்பராசிக்காரன் கடுமையாக பாதிச்சேன். நிறைய பேர் கும்பராசிக்காரன் ரோட்டுக்கு வந்துட்டான்னு நம்ம சொல்லலாம். ஒரு 80% பேர் பாதிக்கப்பட்டீங்க கடுமையாக. பணத்தாலும் பொருளாலும் செல்வாக்களையும் குறைஞ்சி போய் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்து நிற்கிற நிலை, ஊரை விட்டு ஓடுற நிலையே வந்தது. கடன்பட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை எல்லாமே கும்பராசிக்காரன் சந்தித்த ஒரு விஷயந்தான். அதாவது கும்பராசிக்காரர்கள் இந்த பொதுவாகவே ஒரு மனுஷன் கடுமையாக பாதிக்கிறது ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் தான். இப்போ பாதித்த அமைப்பு எடுத்திங்கன்னா கும்பமும் கடகம் தான் அதிகமாக பாதிச்சுது. அதில் நல்லா இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாலும் அவங்களுடைய எவ்வளோ வசதி, பணம், காசு இருந்தாலும் ஒரு விதமான பயத்தை கொடுத்தது. ஜென்மத்திலையும் அஷ்டமத்திலையும் சனி வரும்போது கண்டிப்பாக பயத்தை கொடுத்துருக்கு. கும்பராசிக்காரன் கடகராசிக்காரன் பயந்து என்கிட்ட சில சந்தேகங்களை கேட்டது எத்தனையோ கடகராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்னை பார்த்தாங்க, கேட்டாங்க, என்ன சார் இப்படி இருக்கு, என்ன அவன் மிரட்டுறான், இவனால் என் உயிருக்கு பாதிப்பு வந்துடுமா, இவனால் என் சொத்துக்கு பாதிப்பு வந்துடுமா, இவனால் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா, ஏதாவது பிள்ளைங்களை பண்ணிவிடுவானா, எத்தனை பயம் எத்தனை விதத்தில் கொடுக்கணுமோ அத்தனையும் கும்பராசிக்காரனுக்கு கடகராசிக்காரனுக்கு கொடுத்துச்சு. உண்மை அது ஜாதகத்தினுடைய பேசிக் அடிப்படை கிரக அமைப்புகளை வச்சு தான் அவனுக்கு பாதிப்பு வருமா, எதிரியால் தொல்லை வருமா, எதிரியால் சிக்கல் வருமா, பண இழப்பு வருமா, பொருள் இழப்பு வருமா, ஒவ்வொரு பாவத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாம் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். நான் சொன்னவங்களுக்கு பாதிப்பு வராதவங்களுக்கு பாதிப்பு வரல, பாதிப்பு வர்றவங்களுக்கு பாதிப்பு வந்தது. அதில் அந்த ஜென்மச்சனின்னு வரும்போது எல்லா வகையிலையும் பங்கப்படுத்தும். அஷ்டமச்சனி ஜென்மச்சனி பங்கப்படுத்தும். குழந்தைங்க பேரை கெடுக்கும், இல்லைன்னா குழந்தைங்க நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு பேரை கெடுத்து வேலை விட்டு போகிற அமைப்பு, இல்லைன்னா வேலையில் சஸ்பெண்ட் ஆகிற அமைப்பு. ஒரு ரிமார்க்குன்னு வந்துட்டால் கூட அது மன உளைச்சல் ஆகிடும்ல. பிள்ளைங்க ஒரு பயம் அது அப்பனுக்கும் பயம் வந்துடும், குழந்தைங்களுக்கும் பயம் வந்துடும், இல்லை பிள்ளைங்களுக்கும் பயம் வந்துடும். இல்லை அந்த ரிமார்க் அப்படிங்கிறது தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, காலேஜ் ரீதியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு அஷ்டமச்சனி அப்பனுக்கு நடந்தாலும் சரி, இல்லை அந்த குழந்தைக்கே நடந்தாலும் சரி, கெட்ட பெயர் சும்மாவே வரலாம், இல்லை அப்படின்னா நிஜமாகவும் வரலாம். இதில் என்ன சார் சும்மா வர்றது நிஜமாக வருது? அடுத்தவன் வந்து சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணு பேரை கெடுக்க பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு எண்ணமும் இயல்பும் அந்த சிந்தனையும் அங்கே வராது. அந்த மாதிரி வர்றது சும்மா வர்ற பேர். சில குழந்தைங்க தானாக போய் மாட்டிக்கும். அஷ்டமச்சனி காலகட்டங்கள்லாம் ஜென்மச்சனி காலகட்டங்கள் தான் காதல் போன்ற விஷயங்கள் எல்லாருக்கும் வருதா? கும்பராசிக்காரன் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வருதா? லவ் பண்ணுறாங்களா, காதலிக்கிறாங்களா, வேற ஒரு பையனோட ஓடி போயிடுறாங்களா அப்படின்னா எல்லாருக்கெல்லாம் கிடையாது. அந்த அமைப்பில் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட திசையை சுக்கிரன் திசையாக வந்தாச்சுன்னா அந்த தப்பு நடக்கும். பாவத்துவங்கிறது ஜென்மத்தில் சனி வரும்போது பாவத்துவங்கிறது பாவத்துவம்னா என்ன? குறுக்கு புத்தியில் வேலை செய்கிறது. தப்பு ரைட்டுன்னு எதுவும் தெரியாமல் எங்கள் பாட்டுக்கு என்ன ஆகிட போகுது, நம்ம போகலாம், நமக்கு அவனே தான் பெருசு, அவனே தான் உசுறு, அவனே தான் வேணும் அப்படின்ட்டு போகிறது. அதனால தான் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய காதல் நிறைவேறாது. நீ வாங்கக்கூடிய தொழில், வேலைக்கு போகலான்னு சொல்லி பணத்தை கட்டுறது, அந்த கிடைக்காது. அந்த வேலை பணத்தை மட்டும் இழப்ப, மற்றதில் இழப்பை மட்டும் சந்திக்கணும், பணத்தை இழக்கணும். பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு கௌரவத்தை இழக்கணும். கௌரவங்கிறது என்ன? கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா அப்படி யார் ஒன்று வந்து கல்யாணம் பண்ணுறது? அப்போ கௌரவத்தை இழக்கிறது, அந்தஸ்தை இருக்கிறது, மரியாதை இழக்கிறது. மரியாதை பணத்தினாலையும் போகும், கௌரவத்தை உடலால் போகும். உடல் ரீதியான கௌரவம். ஒரு பொண்ணு இன்னொருத்தரும் ஓடி போயிட்டு அது கௌரவ குறைச்சல் தான் இது. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னை வந்து எந்த வகையிலையுமே ஏற்றுக்க முடியாது, சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ சமூகத்துக்காக வாழக்கூடிய அமைப்பு தான் முக்கால்வாசி பேர், 99% பேர் சமூகத்துக்காக. நம்மளை பார்த்தா மற்றவன் தரக்குறைவாக பார்க்கக்கூடாது, தரக்குறைவாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற சமூக கட்டமைப்புக்குள்ளே வாழக்கூடிய நாம் அந்த சமூக கட்டமைப்பை உடைச்சி எரிஞ்சு அதை மீறி நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது தான் ஜென்மச்சனி.
அப்போ அந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் எல்லாமே விலகி இப்போ ஒரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இங்கே பாருங்கள், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் படாத பாடுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னமே, அந்த வீட்டில் அவர் அதிகாரத்தில் இருக்கார், ஆட்சியோடு இருக்கார். கெட்ட கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். அப்போ அந்த ஆட்சி உச்சம் பெறும்போது என்ன பண்ணிச்சு? கும்பராசிக்கும் மகர ராசிக்கும், இப்போ கும்பராசிக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன், கும்பத்துக்கும் மகரத்துக்கும் என்ன பண்ணிச்சு? வேலை போச்சு. சனி அந்த இடத்துல இருந்தால் அந்த பாவத்தை நசுக்கும். வேலை போச்சு, தொழில் போச்சு, வருமானம் போச்சு, கௌரவம் போச்சு, எல்லா வேலையும் கர்ண கடூரமாக இருந்ததுனால அவர் செஞ்சார். அந்த வேகத்தை அடுத்த வீட்டில் போய் உட்காந்து செய்வார். என் வீட்டில் நான் தான் என் முதலாளி, நான் தான் அதிகாரம் பண்ணுவோன்னு அதிகாரத்தோடு செஞ்சுவிட்டார் அவர். இப்போ அடுத்த வீட்டில் இயற்கை சூப்பரான குரு வீட்டில் அவர் சொன்ன பேச்சு இவர் கேட்டாகணும். இவர் அந்த இடத்துல இருந்துட்டுலாம் அதிகாரம்லாம் பண்ண முடியாது. அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால இயற்கை சூப்பர் வீட்டில் இருக்கிறதுனால கட்டுக்குள் இருப்பார், கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார், கட்டுப்பாட்டுக்கு அடங்கி சில விஷயத்தை செயல்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தனத்தை கெடுப்பார், மனசை கெடுப்பார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன் அப்படின்னா, திரும்ப லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு ராகு வர்றது நல்லதில்லை, அது உண்மை தான். ராசியில் சனி இருந்தாலும் வர்றது நல்லதில்லை, ராசியில் ராகு இருந்தாலும் நல்லதில்லை. ராகு அவருக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது, சனிக்கு சொந்த வீடு. சனிக்கு சொந்த வீடாக இருந்ததுனால தான் அவ்வளோ கொடூரமான பவரை செஞ்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வெட்டுவேன், என் எல்லைக்குள்ளே வந்தால் நான் வெட்டுவேன் குத்துவேங்கிற மாதிரி. புரியுதா? ராகுக்கு அந்த சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இல்லாத சூழலில் ராகு என்ன பண்ணுவார்? சில மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவார். எதை செய்யறதுக்கு முடிவெடுக்க முடியாத சில சூழலை கொடுப்பார். ஆனாலும் குரு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி ராசியை பார்க்கறதுனால ராசி பொலிவோடு இருக்கு. ராசிக்கு ஒளி கிடச்சிடுது இல்லை, குருவனுடைய ஒளி வருது இல்லை. ராசிக்கு ஒளி கிடச்சிட்டு போது ராகு ஒன்றும் பண்ண மாட்டார், குருவை போல செயல்படுவார், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணும்? 2ஆம் இடத்து தனத்தை அள்ளி கொடுப்பார், பணத்தை அள்ளி கொடுப்பார். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும். வேலையில் பதவி உயர்வு, அந்த 3 வருஷத்தில் பதவி உயர்வு, ப்ரொமோஷன், அதுவும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்துலேயே. இப்போ சாதாரண வேலையில் இருந்துங்க மேற்கொண்டு ஒரு ப்ரொமோஷனில் மேலே போவாங்கன்னு அர்த்தம். அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் தொழில் இருந்தாலும் சரி, இல்லை பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தாலும் சரி. பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும், ஏற்கனவே வேலையில் இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும், அதோட உயர் பதவி கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பணம் கட்டி தான் வேலை வாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பணம் கட்டினா வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. 2ஆம் அதிபதியாக இருந்து ராசியை பார்க்குறார், அவ்வளோதான். 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியை பார்க்குறார், அது ஒரு சிறப்பு தானே. இப்போ அந்த சிறப்பில் உங்களுக்கு செல்வாக்கு கூடுமை ஒழிஞ்சு செல்வாக்கு குறையாது. உங்களுடைய பேச்சு எடுப்படும், தொழில் எடுப்படும், செயல்படும். உயர் அதிகாரி, அரசு பணியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிங்க உங்கள் பேச்சை மதித்து செயல்படுவாங்க, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. வருமானத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பிளான் எத்தனையுமே ஒரு தொழிலுக்கு 3 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு. தொழில் அமையாதவங்களுக்கு தொழிலில் 3 தொழில் பண்ணுவீங்க, இந்த அமைப்பெலாம் வரும். குடும்பத்தை குதூகலமாக நடத்துவீங்க, இந்த அமைப்பெலாம் கண்டிப்பாக வரும். அப்போது கும்பராசிக்கு 4ஆம் அதிபதியும் அதே வீட்டில் உச்சமாகி நிற்கிறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டை கட்டணும்னு நினைக்கிற கும்பராசிக்காரன் எல்லாருக்கும் முதல்ல வீடு கட்டணும், கார் வாங்கணும், இன்னொரு வீடு பெருசாக இருந்தாண்டு கட்டணும்னு நினைக்கிற கும்பராசி பணமே இல்லை, எங்கேருந்து கட்டுறது? கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும், கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் செயல்படும். அதுதான் 6ஆம் அதிபதியாக கும்பராசிக்காரன் அந்த ராசிக்கு 6ஆம் வீட்டுக்காரங்கம்மா அங்கே ராசியில் உட்காந்துருக்கார், குருவின் தொடர்பில் இருக்கார், அதிர்ஷ்டம் செயல்படும். 6ஆம் பாவகம் சுபத்துவமானால் அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார், செல்வாக்கை கண்டிப்பாக கொடுப்பார், நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்பார், சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நிம்மதி, அதிர்ஷ்டம், செயல், சந்தோஷம் இதெல்லாம் எதை குறிக்குது? தொழில் கிடைச்சாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, கல்யாணம் நடந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கலையான்னு 2 வருஷமாக 4 வருஷமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்த அமைப்பில் கல்யாணம் குறிப்பிட்ட வயதில் இப்போ கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் கண்டிப்பாக கைகூடும். இது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கும்பராசிக்காரங்களை வருமானத்தை இது வரைக்கும் குறைச்ச வருமானத்தினவங்களுக்கு நல்ல வருமானத்தில் இருப்பீங்க. இந்த ராசியில் சுற்றியும் பகையாக இருந்தாங்க, உறவுகள் அத்தனையும் பகை. 3வது உறவாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன் ஆகிடுவான். பொறாமை, உன்னை கண்டு பொறாமை, உன் வளர்ச்சியை கண்டு பொறாமை, இப்பயும் பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். சனி விட்டுருச்சு, இதுக்கு முன்னாடி உன்னை எப்படா ஒழிக்கிறதுன்னு பொறாமப்படுவான். உன் வளர்ச்சியை நிறைய விஷயத்தில் தடுத்து நிறுத்தலாம். பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, பக்கத்து காடாக இருந்தாலும் சரி, பக்கத்து நிலமாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிறேன், கிராமப்புறமாக இருந்தால் பக்கத்து வீடு, பக்கத்து நிலம். நகர்ப்புறமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் வேறு இனத்தை சேர்ந்தவனா, வேறு ஜாதியாக இருந்தால் கூட எதிரி ஆகிடுவான். நம்மளை கண்டு அப்படி முறைச்சி பார்ப்பான். ஏன்னா இந்த ராசி அந்த மாதிரி அதை செய்தான், நம்மளை எதிரி ஆக்கி விடுது. இந்த அமைப்பெல்லாம் சந்தித்து நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லாத்தையும் நல்லவன் நீங்கள் நம்பினீங்க, நம்ப வச்சது ஜென்மச்சனி. ஆனால் எல்லா பயலும் கெட்டவன், எல்லாமே திருடன், சந்தேகத்துக்குரியவன், கெட்ட எண்ணம் படைத்தவன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டீங்க. இப்போ சுற்றி இருக்கிறவன்லாம் கெட்டவன் உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நீ
இதுக்கு மேலே அவனுடைய சாவசமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் யோசிப்பீங்க. அதனால் நல்லவர்கள் எல்லாத்தையும் கெட்டவர்கள் எல்லாத்தையும் உணர்ந்தாச்சு. நல்லவங்க தான் இனிமேல் உங்களோட இணைவாங்க, கெட்டவங்க இணைய மாட்டாங்க. வாழ்க்கை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.